அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளருவினை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டு மக்களே மறக்காமல் ஓட்டு போடுங்க. அதே போல் யாரெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கீங்களோ அனைவருமே உங்களுடைய குடும்பங்கள்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள், வாக்குகளை பதிவு செய்ய சொல்லி. தமிழ்நாட்டின் தலையெழுத்து இந்த வாக்களிப்பில் எப்படி மாறுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். முதலாவதாக குவைத்துடைய தினா மதிப்பு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 1018 ரூபாய் 19 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 303 ரூபாய் 51 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோடு போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளை பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 8 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 9 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 25 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 48 தினார் 10 ஃபில்ஸ். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். புதிய ஏர்கிராஃப்ட் கேரியர் இதோ மிடில் ஈஸ்டை நோக்கி அடுத்த யுத்த விமானமும் பறக்கிறது, இல்லை மிதக்கிறது அரபு நாடுகளை நோக்கி. ட்ரம்ப் தொடர்ந்துமே சீஸ்ஃபயர் காலத்துக்குமே நீடிக்காது, தொடர்ந்துமே நாங்கள் பொறுமையை காக்க மாட்டோம், ஒயிட் ஹவுஸ் எச்சரிக்கை. அமெரிக்க இராணுவம் மற்றும் கடற்படை சேர்ந்து 3 கப்பல்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. ஈரானுடைய கொடி பறந்த கப்பல், அதாவது இலங்கை, இந்தியா மற்றும் மலேசிய கடல் பரப்புக்கு உட்பட்ட பகுதிகளில் தான் இந்த கப்பல் கைது செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஈரானிய IRGC ரெவலன்ட்ரி கார்ட்ஸ் வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. டைரெக்டாக MSC நிறுவனத்தின் கப்பலை கைப்பற்றும் வீடியோ. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மாறி 2 நாடுகள்லையுமே அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி மாறி கப்பல்களை கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த சோமாலியா பக்கம் சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒரு கடல் கொள்ளையர்கள்னு. இப்போ அவங்கெல்லாம் இல்லை கடல் கொள்ளையர்கள், அமெரிக்காக்காரனும் ஈரான்காரனும் தான் கடல் கொள்ளையர்கள். தொடர்ந்து கப்பல்களை கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க, கைது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழல் இப்படியே தொடர்ந்தால் கடைசியில் மிக பெரிய அளவான பாதிப்பை உலகளாவிய ரீதியில் பல நாடுகள் சந்திக்க இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத பல அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் உலகளாவிய ரீதியில் பலருமே எச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் எங்கே தான் போய் முடிய போகுதுன்னு. அதே மாதிரி ஓமான் நாட்டில் திடீர்னு அந்த இறால் குஞ்சுகள் இல்லையா, கூனி இறால்கள்னு சொல்லுவாங்க, அந்த இறால்கள் கரையை ஒதுங்க ஆரம்பிச்சிருக்குது. أنا موجود في مطبات. شوفوا لون البحر، كمية الروبيان النافق على الشاطئ. خبرونا برأيكم ايش سبب النفوق. بالأول مرة يصير هذا الشيء.
அடுத்த மிக முக்கிய தகவல், குவைத்திலும் காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் கடற்றொழிலுக்கு செல்பவர்கள் தங்களுடைய படகுகளை பயன்படுத்தி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் மீன்பிடி படகுகளில் பயணம் செய்ய முடியும். அதுவும் கோஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில எல்லைகளை விதிச்சிருப்பாங்க, அதை மீறி போகாதீங்க, அந்த எல்லைக்குள்ளே மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னடா குவைத்துக்கு வரப்போகிற ஆபத்து, அடுத்த பேராபத்து குவைத் உணவுகள் அப்படின்ற எச்சரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடிபட்டிருக்கிற உணவு தொகையினுடைய அளவை பதிவிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 28,900 கிலோகிராம், அதாவது கிட்டத்தட்ட 29,000 கிலோக்கு 100 கிலோ தான் குறையும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃபிஷ், மீன்கள். அதே மாதிரி கிட்டத்தட்ட 372 கிலோகிராம் ஃப்ரோசன் ஷ்ரிம்ப், அதாவது இறால் வகைகளை பிடிச்சிருக்கிறாங்க. இதில் இருக்கிற இனி வரும் காலம் இருக்கிற பேராபத்து என்ன தெரியுமா? உணவு. ஏன்னா பல இடங்களில் இப்போ ஆட்டு இறைச்சி செம்ம விலை. அதே மாதிரி ஸ்டாக், நிறைய பேர் ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய கடைகள் மூடி இருக்குது. அதே மாதிரி உணவுகள் ஏற்றுமதி இறக்குமதி மிச்சம் குறைவாக இருக்குது. ஒரு வேளை எக்ஸ்பயர் ஆகிற உணவையும் காலாவதியாகிற உணவையும் டேட்டை மாற்றி திருப்பியும் விற்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஃபுட் அத்தாரிட்டி தொடர்ந்துமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உணவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கொஞ்சமாவது சின்ன டிஃப்ரெண்ட்டாவது டேஸ்ட்டுகளில் தெரிஞ்சாலும் உடனே சாப்பிட்றத நிறுத்துங்க. ஒரு வேளை டேட் போனதை மறுபடியும் புதிய டேட் பண்ணி விற்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி சம்பவம் பல இடங்களில் நடந்து நம்ம நிறைய செய்திகளை பார்த்துருக்குறோம். கவனம். 3000 ரியால் ஃபைன். சவுதி அரேபியாவில் பாலைவன பகுதிகளில் அடுப்புகளை இந்த மாதிரி மூட்டினாலோ அல்லது தீகளை எரித்தாலோ 3000 ரியால் அபராதம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குப்பைகளை கொட்டுறதை தவிர்த்துக்கோங்க. கத்தார் நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் பாலைவன பகுதிகள் எங்கேயாவது போய் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் குப்பைகளை கொட்டினால் அபராதம் மற்றும் கைது நடவடிக்கை. 82 வயலேஷன்ஸ் ஜஹராவில் மட்டும் பதிவாகி இருக்குது. தொடர்ந்துமே ஒவ்வொரு பகுதிகளிலையும் சோதனைகள் அதிகரிச்சிருக்குது. உலகளாவிய ரீதியில் மிக பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்து வருவதாக தெரிவிக்கிறாங்க இந்த குளோபல் ஆயில் கிரைசிஸ். அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மசகு எண்ணெய் ஏற்றுமதின்றது மிக பெரிய அளவில் ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்குது. அதாவது கடந்த காலங்களை விட இன்னும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மசகு எண்ணெயின் விலை, இந்த மசகு எண்ணெய் விலையின் உயர்வால், அதாவது உலகளாவிய ரீதியில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டதை தொடர்ந்து உலகளாவிய ரீதியில் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த போர் நிலைமை மீண்டும் தொடங்கினால் இன்னும் விலையினுடைய உச்சம் மீண்டும் அதிகரிக்கலாம் அல்லது வீழலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த நிலைமை இப்படியே போயிடுச்சுன்னா கடந்த காலங்களை மாதிரியே மிகப்பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள் ஒவ்வொரு நாடுகள்லையும், பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி பல நாடுகளில் பிரச்சனைகள் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சில அரசியல் ஆய்வாளர்கள். ஏன்னா அந்தளவுக்கு விலைவாசி அதிகரிச்சுக்கிட்டு போகுது. டாலருடைய விலை அதிகரிக்குது, அதே போல் பொருட்களுடைய விலைவாசி அதிகரிக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் விலைவாசி அதிகரிக்குது, பெட்ரோல் ஒரு பெட்ரோலுடைய விலை பாருங்கள் எவ்வளோ விடயங்களை தீர்மானிக்குதுன்னு. இறைவன் தான் பாதுகாக்கணும், பிரார்த்தனை பண்ணுவோம். أعلنت وزارة الداخلية ممثلة بالإدارة العامة لخفر السواحل اليوم السماح لقوارب الصيد والنزهة بالإبحار نهارا اعتبارا من يوم بعد غد الجمعة من الساعة 6 صباحا حتى 6 مساء. وقال مدير عام الإدارة العامة لخفر السواحل العميد ركن بحري الشيخ مبارك علي اليوسف الصباح في تصريح صحفي إن القرار جاء بعد تقييم الأوضاع الراهنة وبما يحقق التوازن بين إتاحة المجال أمام هواة البحر وممارسة أنشطتهم وبين المحافظة على أمن وسلامة الملاحة البحرية في البلاد، وكذلك في إطار حرص الوزارة على تنظيم الحركة البحرية وضمان سلامة مرتادي البحر. ودعا جميع رواد البحر إلى الالتزام التام بالتواجد ضمن المناطق المسموح بها وفقا للخريطة المعتمدة وعدم الاقتراب أو الإبحار بالقرب من المنشآت النفطية والمواقع الحيوية، لما لذلك من أهمية في الحفاظ على الأمن العام وسلامة الجميع.
وشدد على ضرورة تشغيل جهاز التعريف الآلي AIS طوال فترة التواجد في البحر، لما له من دور حيوي في تعزيز الرقابة البحرية وتسهيل عمليات المتابعة والتدخل السريع عند الحاجة. وأضاف أن الإدارة العامة لخفر السواحل مستمرة في متابعة الوضع البحري على مدار الساعة، داعيا الجميع إلى التعاون مع التعليمات والإرشادات الصادرة بما يسهم في تحقيق أعلى درجات السلامة والأمن. في زمن الاضطراب لا يبقى النفط مجرد مورد اقتصادي تتسابق إليه الأسواق، بل تغدو عصبا تمسك به الجغرافيا وتقاس عليه نبضات التجارة والصناعة والطاقة في العالم. ومن هنا فإن النفط الكويتي على وجه الخصوص والنفط الخليجي على وجه العموم يقفان في قلب مشهد إقليمي مضطرب تتردد أصداؤه بعيدا عن حدود المنطقة لتصيب قطاعات كبرى بقلق متصاعد وحسابات أكثر كلفة وتعقيدا. فالقطاع البحري أول من يلتقط ارتجاج المشهد، إذ تتأثر حركة الناقلات وتعلو تكلفة التأمين وتضيق الهوامش في الممرات الحيوية، بما ينعكس مباشرة على سلاسل الإمداد ومواعيد التسليم وكلفة التجارة الدولية. بدوره القطاع اللوجستي يجد نفسه أمام اختبارات قاسية، لأن أي تعثر في تدفق النفط الخليجي يعني إرباكا يمتد من الموانئ إلى مراكز التخزين والأسواق النهائية، فيما يأتي القطاع الصناعي باعتباره أكثر القطاعات التصاقا بهذه التداعيات التي تعصف بالمنطقة، لا سيما الصناعات التكريرية والبتروكيماوية التي تقوم على الخام الخليجي ومشتقاته. كما أن قطاع الطيران والنقل والطاقة الكهربائية يدخل بدوره دائرة الضغط مع ارتفاع كلفة الوقود واتساع أثرها على التشغيل والإنتاج والأسعار. كما يتداخل النفط الخليجي في الإنتاج الزراعي، ما ينعكس بشكل مباشر على أسعار الغذاء وإنتاج البلاستيك والأسمدة والمواد الكيميائية، لما يمثله من عمود صناعي. لذا فإن النفط الكويتي والخليجي يمثل ركيزة أساسية لانتظام قطاعات كاملة، ومن شأن أي اضطراب في محيطه سرعان ما يتحول إلى موجة اقتصادية عاتية تعبر الحدود والأسواق. ارتفعت أسعار النفط العالمية خلال تعاملاتها اليوم وسط تقييم المستثمرين آفاق محادثات السلام الأمريكية الإيرانية في أعقاب تمديد الولايات المتحدة لوقف إطلاق النار. هذا وقد أظهرت تقديرات معهد البترول الأمريكي انخفاض مخزونات النفط الخام في الولايات المتحدة بنحو 4.5 مليون برميل خلال الأسبوع المنتهي في 17 من شهر إبريل الحالي.